மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கொஞ்சம் வரலாறு, அது பின்னணி, அதுக்கு பிறகு அது நமக்கு எப்படி அப்ளை ஆக போகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஏற்கனவே நான் சொன்னவனமா, we are in a foundational phase of building the Church of Jesus Christ. அஸ்திவாரப்படுத்துகிற அந்த நேரத்துல நான் நேற்று தினத்துல நான் சோர்ந்திருந்து அப்படியே நான் கூட்டம் முடிஞ்ச பிறகு நான் படுத்திருக்கும் பொழுது ஆவியானவர் கிளியரா எஸ்ராவை படி எஸ்ரா எஸ்ரா என்ற சத்தத்தை எனக்கு தொனிக்க பண்ணினார். இப்ப கூட இருந்த தம்பிக்கு நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு நான் எஸ்ராவை பத்தி படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கேன். எஸ்ராவை பத்தி கேட்கிறேன், எஸ்ராவை பத்தி படிக்கிறேன். ஆவியானவர் இரவு முழுவதும் எஸ்ராவை குறித்து தியானிக்கவும் படிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். அவைகளிலிருந்துதான் மிக முக்கியமான ஆதாரத்தோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு சபையை கட்டி கொண்டிருக்கிறார் சொல்லுங்க. நல்ல கைகளை குலுக்கி அவர்களோடு கூட இருக்கிற இயேசு அவருடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்துல வாழ்க்கைக்குரிய எல்லா சொல்யூஷனும் இருக்கிறது என்று பிலீவ் பண்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி கொண்டாடுங்க. இந்த மாதிரி நேரத்தெல்லாம் நீங்க எல்லாம் கர்த்தருடைய வசனத்துல இக்காலத்துக்குரிய சொல்யூஷன்ஸ், அது எப்படிப்பட்ட ப்ராப்ளமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், அல்லது நீங்க காரியத்தை யூகித்து செய்ய வேண்டும் என்றால், புதிய காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், அல்லது புதிய துவக்கத்தை நீங்கள் துவக்க வேண்டும் என்றால், ஒரு ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா உலகத்துல இருக்கிற எல்லா சொல்யூஷனை காட்டிலும் இதுல சொல்யூஷன். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வசனத்துக்காக, தேவன் கொடுத்த வார்த்தைக்காக எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வசனத்துல எழுதப்பட்டதெல்லாம் சும்மா இவைகள் கட்டு கதைகள் அல்ல. இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கும்? முன்னாடி பல வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள் கூட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்க்கையும் படம் பிடித்து காட்டக்கூடிய அது அட்டவணையாக மாறுங்க. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்தின் எப்படி சொல்லுங்க எல்லாரும். நாம இப்பொழுது எந்த காலத்துல இருக்கிறோம்? முடிவு காலத்தில் இருக்கிறோம். முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவைகள் எல்லாம் எழுதப்பட்டு, அவைகள் எல்லாம் எழுத எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அது முன்கூட்டியே நமக்கு இவைகள் எல்லாம் சொல்லி ஆண்டவர் எவ்வளவு அழகாக அவருடைய வசனங்கள், அனுபவங்களை, வரலாற்றுகளை ஆண்டவர் அழகாக எழுதி. ஏன்னா அவைகள் எல்லாம் திருஷ்டாந்திரங்களாக, வரைபடங்களாக, மேப்பாக. இப்ப உங்களுக்கு ஒரு இடத்தை நீங்க போனா நீங்க எல்லாரும் யூஸ் பண்றது என்ன? ஈஸி. முன்னாடி எல்லாம் நம்ம வழியை கேட்டு 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 அவங்க தவறான வழியை சொல்லி அப்படி பண்ணுவோம். இப்போ ரொம்ப ஈஸி. ஒரு வழியை போனோம்னா எல்லாருக்கும் கூகுள் மேப் இருக்கு. அதே போலதான் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கையாளுவீர்கள் என்றால், நாம் கையாளுவோம் என்றால், அது நாம் போற வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு சரியாக நம்மை கொண்டு செல்லும். ஏனென்றால் எல்லா காரியமும் இதுல பாஸ்ட், present,
ஃபியூச்சருக்கு தேவையான சகலமும் கோடிஃபைடா, அல்லது இதுல என்ன பண்ணுனா ஒரு கருத்தியல், கோடுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல கோடு, ரகசியங்களாக அல்லது புள்ளிகளாகவா, புள்ளிகள்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கோடு, அவைகளை சீக்ரெட் கோடாக அல்லது இன்ஃபர்மேஷன் கோடாக ஆண்டவர் இந்த வேதாகமத்துல வைத்திருக்கிறார். அதனுடைய ஒரு ஆச்சரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாசிங்க ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. முன்பு எழுதப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க. அதனாலதான் வேத வசனத்தை நீங்கள் அன்றாடம் படிக்க 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 it will reveal every past, present and the future. இப்போ உங்களுக்கு புரியாது. நான் எங்க அப்பா கிட்ட பார்க்கும் பொழுது, எங்க அப்பா கிட்டத்தட்ட 65 முறை வேதாகமத்தை படித்தாலும் அவர் மரணத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் வேதாகமத்தை எப்படி நேசிச்சு படிச்சாரோ அப்படி படிச்சுட்டே இருந்தார். அதனுடைய அர்த்தம் இப்போ எனக்கு புரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? அதுல நீங்க தோண்ட தோண்ட தினந்தோறும் படிக்க படிக்க அந்த நாளுக்குரிய வெளிச்சத்தையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய வல்லமை என் தேவனுடைய வசனத்துக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த 2 வசனங்களை நல்லா குறிப்பா வைத்து, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கட்டும் எழுதப்பட்ட எல்லாமே உங்களுடைய லைஃபுக்கும் என்னுடைய லைஃபுக்கும், உங்களுடைய தரிசனத்துக்கும் என்னுடைய தரிசனத்துக்கும், உங்களோட வாழ்வியல்ல வருகிற கஷ்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் நிந்தைகளுக்கும் நீங்க செய்ய போகிற திட்டங்களுக்கும் பிளானுக்கும் எல்லாவற்றுக்கான வரைபடம் எதுல இருக்கிறது? என் வேதாகமத்தில் இருக்குது என்று சொல்லுகிற ஒரு வேதாகமத்தை கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களோட வேதாகமத்தை ஐ லவ் மை பைபிள் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 3 முத்தத்தை கொடுக்குறீங்களா? எல்லாரும் ஒரு பைபிள் எடுத்துட்டு நல்ல ஒரு முத்தம் கொடுங்க பார்க்கலாம். எதுக்கும் முத்தம் கொடுக்கிறோம், பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்போம். அவ்வளவு நேசம் உள்ள இன்னைக்கு நான் I'm really excited because God எவ்வளவு நேசிக்கிற தேவன் வேதத்தில் இருக்கிற அந்த காரியத்தை காட்டி அவர் மகிழ்வித்த அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். எஸ்ராவின் புஸ்தகம் அல்லது எஸ்ராவும், நான் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட சொல்ல போறேன். சரியா? ஹிஸ்டரி இது. நீங்க இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த 2-3 காரியங்களில மிகவும் இதனுடைய மெசேஜ் வெளிப்பட்ட பிறகு you will understand something very very unique, very unique. அதுவும் குறிப்பாக தேவன் நம்மை நடத்துகிறதான இந்த முப்பரிணமான தரிசனத்தை குறித்து மிக தெளிவாக எனக்கு ஆண்டவர் சுட்டி காட்டின ஒரு வெளிப்படுத்தலை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதை நான் எடுத்த உடனே சொல்ல போகிறது இல்ல. பட் இந்த மெசேஜ் எல்லாம் எப்போ முடிய போதில்ல, 2 வாரமோ 3 வாரமா, அதுக்கு பிறகு உங்களுக்கு அல்ல ஐடென்டிஃபை பண்ண அது முடியும். சபைக்கு முன் உதாரணம் ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது உங்க வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்க்கைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது பரலோகத்தை பயணிக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த காரியம் ஒரு உதாரணமா இருக்கிறது. என்னது? இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் நடந்த விதங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய அப்படியே நிழலாட்டமாக இருக்கு. சாலமோன் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. எதனால? சிவில் வார். சிவில் வார் எதனால வந்தது? அவர்களுக்குள்ள சீர்கேடான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றாமல் அவர்கள் மற்ற காரியங்களுக்கு அவர்கள் போனதுனால தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. எப்படி பிரிச்சது? 10 நார்தர்ன் ஸ்டேட்டாக, 2 southern state ஆக பிரிச்சது. Right? The 10 states became
the upper part, the northern part. அதுக்கு வந்து Jeroboam was ruling. And then southern part was Rehoboam. அவர் வந்து ஆளுகை செய்கிறதாக இந்த இரண்டு தேசமாக இஸ்ரவேல் தேசம் பிரிக்கப்படும். இதெல்லாம் நம்ம விரிவாக நான் பார்க்க முடியல. I'm just giving you a thing. பிள்ளைகளை எல்லாம் உட்கார சொல்லுங்க. எல்லாரும் எல்லா பிள்ளைகளையும் கொஞ்சம் தயவு செய்து உட்கார வைங்க. நாம் பார்க்க போகிறோம். So இஸ்ரேலுடைய ஹிஸ்டரி இதுதான். இந்த தேசம் பிரிக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் என்ன? அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அல்லது அவர்களுடைய அழைப்புக்கு விரோதமாய் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை தாண்டி அவர்கள் செய்ததான காரியத்து நிமித்தமாக தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. என்ன கேட்கிற அருமையானவர்களே, எஸ்ரா நெகேமியா இரண்டுமே ஒரே புஸ்தகமாக அது எழுதப்பட்டது. அது ரெண்டுமே இஸ்ரவேல் ஜனங்கள் கைதிகளாக சிறைவாசம் செய்யும் பொழுது தேவன் செய்ததான அற்புதமான செய்கையை படம் பிடித்து காட்டுகிறதான புஸ்தகம் எஸ்ரா அண்ட் நெகேமியா. இந்த காலத்துலதான் எஸ்தரும் உள்ள வருகிறார். எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் நடுவுல இடைப்பட்ட காலத்துலதான் நம்முடைய எஸ்தர் வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த முதலாவது இந்த 10 நாடுகள் அசிரியா ராஜாவினால அவைகள் சிறை பிடிக்கப்பட்டு 721 அவர்கள் கைதிகளாக போகிறார்கள். எத்தனை வருடம் சொல்லுங்க? 721 BC-ல அவர்கள் 10 நாடு, முதலாவது நார்தர்ன் ஸ்டேட், இது எல்லாமே யாருக்கு அடிமைகளாக மாறினார்கள்? அசிரியா. இதனுடைய ரீசன் அகைன் அவர்கள் தேவன் சொன்ன காரியத்தை மீறினதும் அவருடைய பாவத்தினுடைய விளைவும் அவிசுவாசமும் அவர்கள் அழைப்புக்கு மாறாக காரியங்களை செய்ததும் அதனுடைய ரீசனாக. Southern was ruled by Israel kings. But அவர்களும் என்ன ஆனாங்க? 586 BC-ல இந்த ரெண்டுமே ஜூடா பெஞ்சமின் இந்த ரெண்டுமே பாபிலோன் தேசத்தினால அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. இதனோட ஹிஸ்டரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல என்னுடைய லைஃப்ல அதை நம்ம அப்ளை பண்றதுக்கு அல்லது நம்முடைய தரிசனத்துல அப்ளை பண்றதுக்கு அது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். நீங்கள் முதலாவது தேவனுடைய திட்டத்துக்கு தேவனுடைய அழைப்புக்கு மாறாக கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆளோட்டிகள் நம்மை ஆளுகை செய்வார்கள். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஒரு காரியத்துக்கு என்று அழைத்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை விட்டு நீ வேறொரு காரியத்தின் இருக்கும் பொழுது அது நிமித்தமாக ஆளோட்டிகள் நம்மை ஆளுகை செய்ய சிறைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். அது தேவன் கொடுக்கிறது இல்ல, நாமே அந்த டோரை ஓபன் பண்ண. அதுதான் இந்த எக்ஸாம்பிள பார்க்கணும். இந்த இரண்டு எக்ஸைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்தர்ன் எக்ஸைல் இட் பிகம் அசிரியாவுடைய கைகள்ல போனது. சதர்ன் ரெண்டாவது எக்ஸைல் யார்கிட்ட போயிடுச்சு? பாபிலோன். முதல் எக்ஸைல் எந்த ஆண்டு நடந்தது? 721. இரண்டாவது எக்ஸைல் 586 BC. இரண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனது. நல்லா கவனிங்க. இந்த இரண்டு காலத்துல, இந்த ரெண்டு நேரத்துல தேசத்தை பாழடைச்சு எல்லாம் அந்த ராஜாக்கள் இவர்களை சூறையாடி கொண்டு போகிற நேரத்துல என்ன நடந்தது? 3 டீபோர்டேஷன்ஸ் நடந்தது. டீபோர்டேஷன்ஸ் என்னது? 3 பிணை கைதிகளாக, சிறை கைதிகளாக தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 3 முறை கொண்டு போகப்பட்ட. இந்த முதல் வருஷம் எப்பொழுது? 606ல ஃபர்ஸ்ட் டீபோர்டேஷன். யூத் யார் கொண்டு போறா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குரூப்ல தான் யார் இருந்தா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரால கொண்டு போகப்பட்டா உங்களுக்கு தெரியும். நேபுகாத்நேச்சார்னால பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகும். இரண்டாவது டீபோர்டேஷன், இரண்டாவது பிணை கைதிகளாக, சிறை கைதிகளாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு போகப்பட்டவர்கள் யாரு? 597ல கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். மூன்றாவது மீதி இருக்கிறவர்களை சிட்டியும் டெம்பிளும் அழிச்சு
586 அவர்கள் சிறை கைதிகளாக, பிணை கைதிகளாக தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். தேவஜனம், நாம் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தேவனை தெரிந்து கொள்ளும் விடும் பொழுது நமக்குள் பிரிவினை உண்டாகிறது. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல கூட ஏன் பிரிவினை உண்டாகிறது? தேவ சித்தம் செய்யாமல் இருக்கும் பொழுது குடும்பத்துல பிரிவினை உண்டாகும். பிசாசு கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனாலதான் நீங்க என்னன்னா இந்த சொல்யூஷன் எல்லாம் உலகத்துல இல்ல, இந்த காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளும் பொழுது தெரிவேன். அப்ப அந்த பிரிவு என்பது அவர்கள் சரி செய்த தேவனோடு கூட திரும்ப வரும் பொழுதுதான் ஆண்டவர் அதை கட்டி எழுப்ப முடியும். அதை குறித்து நாம் பார்க்க போறோம். முதலாவது தேசம் பாழடிச்சு ரெண்டாக பிரிக்கப்பட்டது. ரெண்டாக பிரிக்கப்பட்ட தேசத்தையும் ஒருத்தன் அவன் சிறைப்பிடித்து போகிறான். சிறைப்பிடித்து அவர்களை அடிமையாக்கின பிறகு அவர்களில் இருக்கிற சிறந்தவர்களை அந்த தேசத்துக்கு என்ன பண்றான்? பிணை கைதிகளாக மாற்றினான். எத்தனை டிபோர்டேஷன் நடக்குது? 3. எந்தெந்த ஆண்டு? 606 BC, அப்புறம் 597, அதுக்கப்புறம் 5. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறதுக்காக இதை கோட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிபோர்டேஷன்ல யார் இருந்திருக்கா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிப்பட்ட. இரண்டாவது டிபோர்டேஷன்ல யார் இருந்திருக்கா? எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசி. மூன்றாவது டிபோர்டேஷன்ல யார் இருந்திருக்கா? டெம்பிள் பிரீஸ்ட், லீவாய்ஸ், சிட்டில மிகப்பெரியவர்கள், ஆர்கிடெக்ட்ஸ், இவங்கெல்லாம் கொண்டு போகப்பட்டார். இப்போ மிக முக்கியமானது என்னன்னா, I'm going to tell you, இந்த எஸ்ரா and நெகேமியா இந்த 2 புஸ்தகத்துல நடக்கிறதான மிக முக்கியமான காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு இந்த 3 காரியங்களை குறித்து சொல்ல போறேன். இந்த 3 ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கிறோம். திரும்பி வருது. அலியா என்ற வேர்ட் இங்கதான் வருது பார்க்கிறோம். ரைட்? நீங்க கூட அந்த பாடல்ல கேட்டிருப்பீங்க, அலியா அலியா அலியா. அந்த அலியான்ற வேர்டு இந்த எஸ்ராவின் புஸ்தகத்துல மேலெழுமோ, லெட்ஸ் பில்ட் அப், லெட்ஸ் ரைஸ் அப், லெட்ஸ் பில்ட் அப் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையோடு அவர்கள் ரிட்டர்னிங் 3 phases பார்க்கிறோம். 3 phase அவர்கள் ரிட்டர்ன் ஆகிறத பார்க்கிறோம். தேவ ஜனம் நல்லா புரிஞ்சுங்களுங்க. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். இந்த நேரம் கொடுக்கறேன்னா நீங்க எல்லாம் கொண்டாடுவீங்க. அவர் நினைச்சிட்டு இருந்தா எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு எங்கேயோ கொண்டு போயிடுறீங்க. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கொண்டாடி, எல்லாரும் அவருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க. நல்லா கையில தட்டி என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுங்க. என் மேல் வைத்த திட்டங்கள் மாறுவதில்லை. நான் மாறினாலும் அவர் மாறவில்லை. அல்லேலூயா. நான் மாறினாலும் அவர் மாறவில்லை. அதான் உண்மை. நாம மனம் போன போக்குல போயிடணும். சில நேரத்துல நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் செய்கிறதான காரியங்கள் இல்ல நம்ம பார்த்து அப்படி போயிடுறோம். சில நேரத்துல நமக்கு உலகம் சொல்லிக் கொடுக்கிற வழிகளில, சிஸ்டம்களில போயிடுறோம். ஆனால் தேவன் நம் மேல் வைத்த திட்டங்களும் நோக்கங்களும் அது மாறாதவைகளாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை திரும்பவும் கொண்டு வர அதிகமாக திரும்பவும் எழும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை எல்லாரும் நம்மை திரும்ப எழும்ப செய்கிற தேவனாக எல்லாரும் பார்த்து கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரே என்னை திரும்ப எழும்ப செய்கிறவர் சொல்ல சொல்ல எல்லாரும் ஆவில வைராக்கியம் கொண்டு எல்லாம் நீங்க செய்தியை உங்களை சாதாரணமா கேட்காதீங்க. கேட்கும் பொழுது அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஆவில ஒரு அனலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கவனிங்க. நீங்க கையில தட்டுங்க, கையில அசைங்கன்னு சொல்ற அந்த கூட்டத்தில் நான் உருவாக்க உங்களை விரும்பல. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த அபிஷேகத்தோடு கூட நீங்க பெற்று அதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் என்னை திரும்ப எழும்ப செய்ய வல்லவராக. அதனால நம்ம இந்த 3 ரிட்டர்ன்ஸை பார்க்கிறோம். எத்தனை ரிட்டர்ன்ஸ்? திரும்பி வருகிற, எங்கிருந்து வருகிறாங்க? சிறைப்பட்டு போன அசிரிய தேசத்திலும் பாபிலோனிய தேசத்திலும் பெர்ஷியாவின் மாகாணத்திலிருந்தும் தேவ ஜனம் மறுபடியுமாக தங்களுடைய சொந்த தேசமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர்கள் வாக்குத்தத்தம் செய்து தேவன் கொடுத்த அந்த தேசத்திற்கு ஆண்டவர் மறுபடியும் அவர்களை கொண்டு வருகிறார். அதை 3 படையாக பார்க்க. ஃபர்ஸ்ட் எது நடக்குது? 539 பாபிலோன்
பெர்ஷியாவுல தோற்கடிக்கப்படுகிறாங்க. அப்போ 536 செருபாபேல் தலைமையில முதல் ரிட்டர்ன் வருகிறது, திரும்பி போறாங்க. யாருடைய தலைமையில சொல்லுங்க எல்லாரும்? எத்தனாவது ஆண்டுல? 500. இந்த சண்டே சர்வீஸ் ஒரு பைபிள் ஸ்டடியாகவும் போயிட்டு இருக்கு. பட் இது தரிசனத்தினுடைய ஸ்டடி. You will understand the behind this thing. செருபாபேலை ஆண்டவர் முதல் ஒரு படையாக பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போகிறார். எவ்வளவு அளவு பண்றாங்க ரிட்டர்னுக்கு? 50,000 பேர் போறாங்க. எங்க இருந்து? சிறைப்பட்டு போனதுல இருந்து திரும்பவும் இந்த தேசத்துக்கு போக 50,000 பேர் போறாங்க. நல்லா கவனிங்க தேவ ஜனமே, ஏன் 50,000 பேர் மட்டும் போறாங்க? இருந்தவங்க லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க. அதை குறித்து நாம் பார்க்க போறோம். முதல் காரியம். இரண்டாவது, எஸ்ரா 458 டெம்பிள ரீபில்ட் பண்ணி அந்த வருஷத்தின் நடுவுல தான் எஸ்தருடைய சரித்திரம் படைக்கப்படுகிறது. 458 எஸ்ரா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஜனங்களை சுத்திகரித்து முறைமைகளை சீர் செய்கிறதான எஸ்ராவின் 2வது எக்ஸைல்ல பாக்குறோம். அதுல யாரை கொண்டு போறாங்க பாத்தீங்கன்னா, ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய லேவியர்களை குறிப்பாக அவன் தேசத்துக்கு கொண்டு போய் இந்த வேலையை செய்கிறதை பார்க்க. மூன்றாவது, ஆண்டவர் திரும்ப செய்கிற படை நெகேமியாவினால உருவாக்கப்படுகிறது. 445 சிட்டி வால்ஸ், எருசலேமின் மதில்கள் கட்டப்படும்படியாக, எருசலேமின் அரண்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும்படியாக, திரும்ப எழுப்பப்படும்படியாக ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? நெகேமியா எத்தனாவது ஆண்டு? 445. எல்லாரும் குயிக்கா சொல்லுங்க. செருபாபேல எந்த வருஷத்துல ஆண்டவர் படையெடுக்க வைத்தார்? திரும்ப செய்தார். எப்போ? 536. எஸ்ராவை அடுத்தது நெகேமியாவை. I was really stunned when I read this passage and these 3 things. இந்த ஹிஸ்டரியை நான் படிக்கும் பொழுது தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அந்த 2 தேசம் அடிமையாக மாறிச்சு. அடிமையாக மாறும் பொழுது 3 டிபோர்டேஷன் நடக்குது. 3 டிபோர்டேஷன்ல 2 எக்ஸைல் நடக்குது, 3 டிபோர்டேஷன், 3 ரிட்டர்ன்ஸ் நடக்குது. இந்த 3 ரிட்டர்ன்ஸ் நான் படிக்கும் பொழுது I was so excited how Spirit of God was leading me and confirming the calling and the election and the vision that He has given to our ordinary people. நாம் இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிறோம், ஒன்றுமில்லாதவர்கள் இருக்கிறோம். நம்மில் பேர் சொல்லக்கூடியவர்கள் ஒன்றுமில்லை, நம்மில் பெரிதாக செய்யக்கூடியவர்கள் ஒன்றுமில்லை என்றாலும் அவர் இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அவர் நடத்துகிறார், அவர் நம்மை அழைத்தவர், அவர் நம்மை பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக தேவன் வாங்க செய்கிறார். You know what happened? Today I'm going to deal with Zerubbabel. And in these 3 exiles நாம் பார்க்கும் பொழுது you will understand what it is. செருபாபேல், நல்லா கவனிங்க. செருபாபேல் ஆண்டவர் இந்த செருபாபேல நல்லா கவனிங்க. செருபாபேலோடு கூட எத்தனை பேரை கொண்டு வராங்க? 50,000 பேர். இந்த 50,000 பேர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் கிங்லி ராயல் லைன்ல சீட்ஸ்ல இருக்கிறவங்க, அல்லது இவர்கள் மோஸ்ட்லி தேவர் டேவிட்ஸ் டிசெண்டன்ட்ஸா இருந்தாங்க. யாருடைய டிசெண்டன்ட்ஸ்? தாவீதுடைய டிசெண்டன்டா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனா, செருபாபேல்
இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை மறுபடியும் நாட்டும்படியாக பாபிலோன் தேசத்திலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் தான் ஜெருபாபேல். ஜெருபாபேலை ஆண்டவர் தம்முடைய திட்டத்துக்கென்று வருங்காலத்துல மேசியா இந்த சந்ததியிலிருந்து எழுப்பும்படியா ஆண்டவர் சிறைப்பட்டு போன ஜனங்களை அப்படியே விடாமல் தன்னுடைய நம்பிக்கையை கொடுத்து, தன்னுடைய கான்பிடன்ஸை கொடுத்து ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்து மறுபடியுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்த நாட்டினதை நாம் ஜெருபாபேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இது ராயல் டிசெண்டன்ஸ் அல்லது தாவீதினுடைய கோத்திரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், ராயல் பிரின்ஸ்லி ராஜாவின் அரண்மனையில இருந்தவர்கள் அல்லது ராஜ குல மகத்தார்கள் இல்ல. இவர்கள் தேசத்தில் அப்படியே போய் உட்கார்ந்துடக்கூடாது, சிறைப்பட்டு போயிடக்கூடாது, சிறை வாசம் அவர்களை அப்படியே மாற்றிடக்கூடாது என்பதுல முதல் ரிட்டர்ன்ல ஜெருபாபேல் இவர்களை கொண்டு வந்து மறுபடியும் தேசத்துல என்ன பண்றாருன்னு இன்றைக்கு நான் பார்க்கிறேன். I want to tell you 4 important things. இது மிக முக்கியமான பகுதி. நீங்க வீடுகள்ல போய் நீங்க படித்து நீங்கள் இது பண்ணலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆலயத்தை கட்டும்படி எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கட்டளையிடுறார். ஜெருபாபேல் ஆக்சுவலா வாஸ் a royal word. நல்லதா இருந்தார். எங்க பாபிலோன்லயே நல்ல பெரிய பொசிஷன்ல தான் இருந்தார். நல்ல வெல்த்தியாவும் நல்ல ஒரு படித்த நிலவரத்திலையும் நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த இடத்துல இருந்தாலும் இவருக்குள் ஒரு விசேஷித்த காரியம் இருந்தது. ஆனால் இதற்கு முன்பாக நான் முதல் காரியத்தை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறேன். டைம் இல்லாதனால இந்த சுருக்கமாக இந்த 4 கூட்டத்தாரை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் யாரை ஏற்படுத்துகிறார்? ஒரு அந்நிய மனுஷனை தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஏற்படுத்துகிறார். என்ற வாழ்க்கையில் இந்த முப்பரிணமான தரிசனத்தில் நான் பார்க்கும் பொழுது எத்தனை பேர்களை, இதுக்கு சம்பந்தமே தெரியாத நபர்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களை இந்த தரிசனத்துல வைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது 586 அல்லது கோரேஸ் வெற்றி பெற்ற பொழுது உடனே அவன் ஆணையிடுறான். என்ன பண்றான்? யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி போக ஒரு லெட்டர் எழுதுறான். யூதர்கள் என்ன பண்றான்? அவன் திரும்ப தேசத்துக்கு போய் தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவன் ஒரு நிபந்தனை அல்லது ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகத்துல அது நீங்க வாசிக்கிறீங்க, வாசிங்க. நான்காம் வசனம் வாசிங்க. தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? the last portion, he made an advertisement, right? Announcement. the last portion மட்டும். What he made a big banner. தமிழ்ல என்ன சொல்றது? ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். யார் பண்ணினது? இது யார் பண்ணினது? யார் பேர் என்ன? கோரேஸ். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கோரேஸ். ஆண்டவர் ஒரு திட்டம் வைப்பார் என்றால் நல்லா கவனிங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வழிகள் நன்றாகவே தெரியும். பெர்சியா ராஜாவின் கோரேசுக்கும் எருசலேமின் தேவாலயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ்
அதிபதியாய் மாறின போது, ராஜாவாய் மாறின பொழுது அவன் எழுதுற ஒரு கட்டளை என்னன்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, யூதர்கள் எல்லாரும் திரும்ப உங்கள் தேசத்துக்கு போய் உன் தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டு, அதுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் செய்றேன், உனக்கு என்ன தேவைகளும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி விளம்பரம் செய்தான். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு முதலாவது ஆண்டவர் வெளியில இருக்க தேர்ட் பர்சன், அது யார் அட்ரஸ்னே இருக்காது, ஆனா ஆண்டவர் கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் thank you Jesus, thank you. I'll talk more about this thing the later days, but முதலாவது புரிச்சு வச்சுங்க. தேவன் ஒரு திட்டத்தை தருவார் என்றால் இன்றைக்கு இந்த கான்பிடன்ஸோட பேசுகிறேன். இன்றைக்கு நமக்கு பேங்க் பேலன்ஸ் இல்ல, பெரிய ஆட்கள் இல்ல, உதவி செய்கிற நிற்கக்கூடிய தோள் கொடுக்கக்கூடிய சரியான ஆட்கள் இல்ல. ஆனால் நான் அறிந்திருக்கிறேன், என்னை அழைத்தவர், இந்த தரிசனத்தை தந்தவர், இந்த கடைசி கால சபையை எழுப்பும்படியாய் ஆண்டவர் சொன்ன தேவன், முப்பரிணமான தரிசனத்தை தந்த தேவன், அந்த திட்டத்தை அவரே நிறைவேற்ற ஆட்களை கொண்டு வருவார் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். அது யார் என்று தெரியாது, எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியாது, அவர்கள் எங்க பிறந்தார்கள் தெரியாது, ஆனால் அவர்கள் வருவார்கள், அவர்கள் செய்வார்கள், அவர்கள் கட்டளையை பிறப்பிப்பார்கள், அவர்கள் விளம்பரம் செய்வார்கள். கையில தட்டி எல்லாரும் விசுவாசத்துல அறிக்கை பண்ணு. அது ஒருவேளை உன் குடும்பத்துல இருந்திருக்கலாம், அது உன் சந்ததியில இருந்திருக்கலாம், அது உனக்கு அறிந்தவர்கள் எல்லாரும் கையில தட்டி அபிஷேகத்தை விளம்பரம் பண்ணுங்க. இரண்டாவது மிகப்பெரிய இந்த காரியம், கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும். முதல் ரிட்டர்ன்ல செருபாபேல், இவர்களுக்குள்ள இருக்கிற மிக அழகான 2 கேரக்டர். இந்த நாட்களில நான் யார் பின்னாடியும் போக வேண்டாம். இந்த வெளிப்படுத்தல் நான் பலவீனத்துல படுக்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்தது. அதனாலதான் உங்கள கூட இந்த கேரக்டர் தான் நான் உங்களை வைத்து, நீங்கள் இந்த தரிசனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா, நீங்க இதுல இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா என்பதை இந்த வெளிப்படுத்தல் வைத்துதான் நான் உங்களை நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு கொடுத்த. அப்படினால் இன்றைக்கு சகல கான்பிடன்ஸோடு கூட உங்களுக்கு மத்தியில பேசிக் கொண்டிருக்கேன். எனக்கு இருக்க தைரியம் இல்ல, அவர் எனக்கு கொடுத்த அந்த உற்சாகத்தினால தைரியத்தினால பேசுகிறேன். கர்த்தர் அழைத்த தேவன் அதை செய்வார். இரண்டாவது கூட்டம் செருபாபேல்கள். செருபாபேலோடு கூட இருந்த வாலிபர்கள். வாசிங்க பார்க்கலாம், 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏவினாரோ எவர்களை தேவனுடைய ஆவி ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கடைசி கால வேலைக்கென்று, இந்த முப்பரிணமான தரிசனத்துக்கென்று ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறார், ஏவ போகிறார். அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் எழும்பி ஆண்டவர் செய்ய வேண்டிய திட்டத்தை அவர்கள் செய்ய முன் வருவார்கள். அது மனிதனுடைய ஆவி அல்ல, அது மனிதனால் உற்சாகப்படுத்தப்பட்ட ஆவி அல்ல, அது தேவன் எழுப்புகிற ஆவி. தேவன் மனிதனுக்குள் படுத்த அந்த ஆவி எழுப்புகிறவர், அவர் உற்சாகப்படுத்துகிறவர், அவரை எழுப்ப செய்கிறவர். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய திட்டத்தை கட்டுவார். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிங்க அந்த 5ஆம் வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் எழும்பினார்கள். அல்லேலூயா. இது உன்னுடைய சொந்த முயற்சி அல்ல, இது உன்னுடைய சொந்த முயற்சி அல்ல, இது தேவன் எழுப்புகிற காரியம். இது தேவன் உன்னை ஏவினார் என்றால் நீ எழும்பத்தான் ஆக வேண்டும், நீ எழும்பாமல் இருக்க முடியாது. அவர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? வாலிபர்கள். வாலிபர்கள். இந்த சபை வாலிபத்தினால் உருவாக்கப்பட்டது. சில நேரத்துல நான் பெரியவர்கள் சொன்ன காரியங்கள, வாலிபர்கள் உங்களை விட்டு போயிடுவாங்க, பறந்துடுவாங்க, அவர்கள் செய்ய மாட்டாங்க, பொறுப்பு இல்லாம இருப்பாங்க என்று சொன்னாலும், என்னை அழைத்த தேவன் வசனங்களிலிருந்து காட்டுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவர்களை கொண்டும் எவ்விடத்திலும் எந்த காரியத்தையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த கூட்டத்தில் யார் யார் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம்.
அந்த 50,000 பேருடைய தொகையை நீங்க கீழே பார்க்கலாம். ஆனா அதுல இருந்த மிக முக்கியமான வாலிபர்களுடைய சேனைகளை பார்க்கிறோம். அருமையான வாலிபனே, உன்னை தேவன் அழைத்தது இந்த பூமியில போய் நீ ஒளிந்திருக்க முடியாகல்ல, இந்த பூமியில ஒத்திருக்க முடியாகல்ல, நீ விலைப்பட்டு போக முடியாகல்ல. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்க அந்த திட்டம், அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான திட்டம், அதுக்காக உன்னை ஏவுகிறார், உன்னை எழுப்பும்படியாக செய்கிறார். நீ எழும்பு, நீ எழும்பு. வாலிப வயதுல உன் வாலிபம் இயேசுவுக்கு, உன் வாலிபம் ஆண்டவருக்கு, உன் வாலிபம் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நீ கொடுக்கும்படியான நேரம் வந்துவிட்டது. இதோ அவருடைய தரிசனம், அவருடைய திட்டம் நிறைவேறும் காலம் வருகிறது. Shirabada Karabada Katurania, Rabaka Shagada Baturabada Karatrania, Ribam Karabada Kashagade, Rabakarabantrania, Regala Shagada Badakadura. Receive the anointing. Those who are raised by the Spirit of God. கர்த்தருடைய ஆவி உங்களுடைய உள்ளத்தில் ஏவுகிறது என்றால் உன்னை ஒருவரும் எழும்ப முடியாமல் செய்ய முடியாது, உன்னை ஒருவரும் அடக்க முடியாது. வியாதியோ, பலவீனமோ, உலகமோ, மாம்சமோ, பாவமோ, சாபமோ எதுவே உன்னை நிறுத்த முடியாது, உன்னை எழும்ப செய்ய முடியாமல் இருக்க முடியாது. ஓ, அவருடைய ஆவி, அவருடைய ஆவி உன்னை எழும்ப செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம அடுத்த கூட்டத்துக்கு போகிறோம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். இவ்வளவு மிக முக்கியம். எப்படி இருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் எப்படி இருந்தாங்க? அப்படி ஆவியினால ஏவப்பட்டவர்கள், அந்த வாலிபர்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் தன் போக்குல இல்ல, ஒருமனப்பட்டு நின்றார்கள். அல்லேலூயா, ஒருமனப்பட்டு நின்றார்கள். தேசத்துல மறுபடியும் ஆராதனையை புதுப்பிக்க முடியாக, தேசத்துல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாக இவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். செருபாபேல்களை ஆண்டவர் தேடுகிறார், ஆண்டவர் செருபாபேல்களை அழைக்கிறார். செருபாபேல்களை கூட இருக்கிற வாலிபர்களை ஆவியானவர் ஏவி எழும்ப செய்து அவர்களை ஒருமனப்பட செய்கிறார். அவர்கள் உலகத்தின் காரியத்துக்காக அல்ல, தன்னுடைய சக்சஸ்க்காக அல்ல, தன்னுடைய சொத்துக்களுக்காக அல்ல, தன்னுடைய உலக பிரகாரம் ஆசைகளுக்கு, தேவனுடைய காரியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவனுடைய வேலையை செய்யும்படியாக, இழந்து போனதை மீட்க முடியாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். அவர்கள் ஒருமனப்பட பயன்படுத்துகிறார். உன்னை ஒருமனப்பட செய்கிற அந்த ஆவியை பெற்றுக்கொள், உன்னை இயக்குகிற அந்த ஆவியை பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படு. இது சாதாரண வல்லமையினால் தடுத்து நிறுத்தப்பட முடியாது, இது சாதாரண வல்லமையினால் தடுத்து நிறுத்தப்பட முடியாது. ஒரு ஷகர வங்கரவ உரியாக்கரந்திரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் தேசத்துல எப்படி மாறுதலை கொண்டு வந்தாங்க? அடுத்த 2 கருத்து அடுத்த வார்த்தை பார்க்க போறோம். ஆனா நீங்க பாருங்க, 3ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம் அல்ல 11ஆம் 11ஆம் வசனமோ 12ஆம் வசனம் வாசிங்க. எப்படி ஆராதித்தார்கள்? மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். இழந்து போன சிறை வாசத்திலிருந்து வந்த பிள்ளைகள் தேசத்துல மறுபடியும் என்னத்தை கொண்டு வந்தாங்க? ஆராதனையை கொண்டு வந்தாங்க. மகா கம்பீரமாய் ஆரவாரிக்கிறாங்க. அவங்க சத்தம் உலகத்துக்குரியதல்ல, உலகத்துல எக்காலம் போட்டு சத்தம் போடுகிறது அல்ல, தேவ சமூகத்துல ஆரவாரம் போடுகிற பிள்ளைகள், தேவ சமூகத்துல சந்தோஷமாய் கம்பீரிக்கிறவர்கள். வாசன அர்த்தோசனம். சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். தேசத்தில் அந்த சத்தம் மிகுதியாக இருந்தது. அந்த சத்தம் இந்த தரிசனத்தில் உண்டாக போகிறது. அந்த தரிசனம் உண்டாகக்கூடிய வாலிபர்கள், அப்படிப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும். அந்த கூட்டத்தில் எழும்ப நீ ஆயத்தமாய்
இருக்கிறாயா? அந்த கூட்டத்தில் நீ எழும்ப, துணிந்து நிற்க. ஹalleluya. ரீலா ஷகதுடா. ஹalleluya. கடைசி வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம். பகுத்தறிய கூடாததாக இருந்தது. நல்லா கவனிங்க. அவர்களுக்கு அந்த மகாபெரிய சத்தத்தை உண்டாக்கக்கூடிய காரியத்தை, ஆலயத்தை கட்டினதினால் செருபாபேலும் அவனோடு கூட இருந்த வாலிபர்களும் தேசத்துல ஆண்டவர் கொண்டு வர வைத்தார். என்ன கேட்கிறாருமே தேவனுடைய பிள்ளையை, இந்த நாட்களில கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்த நோக்கத்தை விளங்கி கொண்டு நாம் அந்த காரியத்துக்காக ஞானத்தோடு தேவ ஆவியோடு கூட எழும்ப கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவாராக. இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது, ஆண்டவரே செருபாபேலை போல என்னை எடுப்புங்க ஆண்டவரே, என் இருதயத்தை அந்த ஆவியினால எழுப்புங்க. ஒருமனப்பட வைங்க. நாங்க சபையாக ஒருமனப்பட வேண்டும். நல்ல சபையாக ஒருமனப்பட. நாங்கள் எங்களுக்காக அல்ல, உமக்காக ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்காக எழும்பதோ. ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. நல்லா கவனிங்க. இங்க மூன்றாவது கூட்டம் எதிர்க்கிற கூட்டம். இத நல்லா பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு எதிர்க்கிற ஒரு கூட்டம் வரும். அதை குறித்து விலாவரியாக நாம் அடுத்த வாரத்துல பார்க்க போகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே சரியாக விளங்கிக் கொள்ள 4ஆம் வசனத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க. போதும். அவர்கள் என்ன பண்றாங்க? இவங்களுக்கு நயவஞ்சமாக பேசுறாங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. சங்கடப்படுத்துற ஒரு கூட்டம் வரும். இவர்கள் சிறைப்பட்டு போன பாபிலோன் தேசத்தில் திரும்ப வந்து பாழாய் கிடந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி ஆரவாரத்தையும் கம்பீர சத்தத்தையும் உருவாக்கின பிறகு ஒரு கூட்டம் எழும்பும். அந்த கூட்டம் இதை பொறாமையினால அழிக்கும்படியாக, இது கெடுக்கும்படியாக, நிறுத்தும்படியாக வருவார்கள். என்ன பண்ணாங்க? இவங்க ராஜாவுக்கு தந்திரமா லெட்டர் எழுதுறாங்க. ராஜாவை இவர்களுக்கு விரோதமா எழுப்பும்படி, ராஜா இவங்களை வளர விட்டீங்கன்னா உங்களுக்கே கப்பம் கட்ட மாட்டாங்க, உங்களுக்கே ரசீதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால இதை வளர விடாதுன்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ரகசியமா திருட்டு கடிதம் எழுதுறாங்க. ராஜாவும் அதை கேட்டு என்ன பண்றான்? பலவந்தமாய் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை பண்ணுகிறார். 23ஆம் வசனத்தை வாசிங்க. வேலை செய்யாதபடிக்கு நிறுத்திப்படும். மூன்றாவது கூட்டம். ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படியெல்லாம் டிராவல் பண்ற இந்த அழகா பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. 4வது கூட்டத்துல நம்ம அடுத்த வாரத்துல நான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு வாஞ்சி இருந்தாலும் 4வது கூட்டம் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கூட்டம். கர்த்தர் உன்னிமித்தமாய் போராடுகிற அந்த நேரம், உன்னிமித்தமாய் வழக்காடுகிற நேரம், உனக்காக அவர் வாதாடுகிற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆனால் 3வது இப்படிப்பட்டதான காரியங்கள் வரும் பொழுது எதிர்க்கிற, தடை செய்கிற, வேலை செய்யாதபடி கெடுக்கிற ஆவிகள் வரும். அவைகளை குறித்து நீ மறுபடியும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 4வது பகுதியில மறுபடியும் கட்டி எழுப்பினதை நாம் 4 பகுதிகளாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில கூட செருபாபேல், இந்த செருபாபேலுடைய கேரக்டர்ஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டு நீங்க பாருங்க. செருபாபேல் இஸ் ஆன் தி லைன் ஆஃப்
David. He is the grandson of Jehoiakim. அல்லது மத்தேயு 1:12 லூக்கா 3:27 பார்க்கும் பொழுது இந்த செருபாபேலுடைய வம்ச வரலாறை பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த வம்ச வரலாறை பிறக்கிறதுக்காக இந்த மனிதன் சிறைப்பட்டு போன இடத்திலிருந்து இஸ்ரவேலை மறுபடியும் கொண்டு வர தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான். He brings back 50,000 பேர்களை ராயல் ஃபேமிலியில ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்களை, அல்லது இந்த நாட்களில இந்த தரிசனத்தை நிறைவேற்ற ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்களை ஆண்டவர் நம்மிடத்துல கூட்டி சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, இது என்னன்னா, he strive to restore the social order. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். social order. ஆலயத்தை கட்டி ஜனங்களுடைய, ஏன்னா அவங்களுடைய சோசியல் எலிமெண்ட்ல played a very important role. அதனால முதல் எக்ஸைல் எதை காட்டுகிறது? சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். செருபாபேல் செய்தது என்னது? சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அழுகையும் பற்கடிப்பும் கண்ணீரும் கவலையும் ஏக்கங்களும் நிறைந்த மனிதர்களை அவர்கள் என்னவாக மாற்றினாங்க? ஆர்ப்பரிக்கிற இடமாக, மகா கம்பீரத்தோடு ஆராதனை செய்கிறவர்களாய், கம்பீரிக்கிறவர்களாய், ஆனந்த சத்தமிடுகிறவர்களாய், அழுகையோடும் புலம்பலோடும் தேவனுக்கு சந்தோஷப்படுகிற அந்த இடத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை செருபாபேல் பண்ணதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில கூட நம்ம நிமித்தமாக ஒருவேளை நமக்குள் பிரிவினைகள் இருக்கும் என்றால், தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது, அது சூறையாடப்பட்டது, விற்கப்பட்டது, ஜனங்கள் இங்கிருந்து வெளி தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சிறைப்பட்ட வாழ்க்கையிலேயே உன்னை இருக்க விரும்பவில்லை. நீ மறைமுகமான வாழ்க்கையில இருக்க விரும்பவில்லை. தோல்வியின் வாழ்க்கையிலேயே இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. நீ யூஸ்லெஸ் வாழ்க்கையில இருக்கும்படியாக அழைக்கவில்லை, அல்லது உலகத்தோடு கூட போய் ஒன்றி இருக்கும்படியாக அழைக்கவில்லை. ஆண்டவர் அவைகளிலிருந்து உன்னை திரும்ப கொண்டு வர அவர் திட்டம் வைத்திருக்கிறார்.